விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் எண்ணமங்கலத்துக்கு பக்கத்தில் கோவிலூருங்கிற ஏரியாவில் ஒரு 5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. தோட்டம் பார்த்திங்கன்னா தாரோடு முகப்பு தாங்க. தாரோடு முகப்பு ஒரு 500லேருந்து 600 அடி வரும். பார்த்திங்கன்னா தோட்டம் தோட்டத்துக்கு கிழக்கு சைடு தார் ரோடு, கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. பக்கத்தில் பாருங்கள் எல்லாம் மஞ்சக்காட்டு மெயினாக முழுசுமே எல்லாம் மஞ்சள் வாழை. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு விவசாய ஏரியா தாங்க. இப்போ நாம் இந்த 5 ஏக்கர் தோட்டத்தினோட ஜலமூல பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். ஜலமூல பகுதியில் தான் நாம் இருக்கிறோங்க. ஜலமூல பகுதியில் பார்த்திங்கன்னா கிணறு அமைஞ்சிருக்குது. வாஸ்துப்படி கிணறு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸு, ஒரு கிணறு, ஒரு போரு, 2 சர்வீஸுங்க, இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு கிணறு, ஒரு போரு, 2 சர்வீஸு இப்படி அமைஞ்சிருக்குது. காடு பார்த்திங்கன்னா வெள்ளாமை முழுசுமே வாழைங்க, செவ்வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க. செவ்வாழை, ரஸ்தாளி இப்படி பயிர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம காட்டுக்கு வடகோட்டில் கொழியில் ஓரமாக போகிறோம். இதுதாங்க ஜலமூலை பகுதி. ஜலமூலையும் அக்னி மூலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸில் வந்துடுதுங்க, கிழக்கு பார்த்த மாதிரி. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து பார்த்திங்கன்னா நேராக வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோங்க. வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். வடகோட்டு போலி வரப்பு அந்த இதில் போயிட்டுருக்குறோம். காடு முழுசுமே நல்லா வாழை அறுவடைக்கு தயாராகிடுச்சு. தென்னை மரம் பார்த்திங்கன்னாங்க ஒரு 70 மரம் வருங்க, காய்ப்பு மரம். இந்த 5 ஏக்கராவுக்கும் சேர்ந்து மண் நல்ல மண்ணுங்க, செம்மண் கலந்த களிமண் மாதிரி. செம்மண் தாங்க, கொஞ்சம் ஓட்டாததுனால பாருங்கள் இந்த மண் செம்மண் தான், நல்ல செம்மண். மேல் மண் பார்த்தா நம்மளுக்கு தெரியல, எல்லாம் தண்ணி விட்டு பாசம் பிடிச்சிருக்குது. அதனால் நம்மளுக்கு மேலே பார்க்குறதுக்கு தெரியல. அடிமண் நல்லா செம்மண் தான். காடு நல்லா இருக்குதுங்க. காடு ஒரே தட்டமாட்டம் நல்லா ஒரு செவ்வக டைப்பில் 5 ஏக்கரா அமைஞ்சிருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னாங்க, 5 ஏக்கராவில் 2 ஏக்கரா கூட தனியாக பிரித்து தராங்க. அதுவும் ரோடு பேஸில் இருக்கிற 500 அடி 600 அடி ரோடு பேஸில் தெற்கு திசையில் தெற்கு கோட்டு போலியிலிருந்து அந்த 2 ஏக்கராவுக்கு எவ்வளோ ரோடு பேஸ் வருமோ அந்த அளவுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. போர் மட்டும் நாம் போட்டுக்கணும். அந்த கண்டிஷனில் 2 ஏக்கரா பிரித்து தர்றாங்க. 5 ஏக்கராவும் வாங்கிட்டோம்னா முழுசாக ஒரு போரு, ஒரு கிணறு, முன்னாடியே சொன்னேன் 2 சர்வீஸு, அந்த மாதிரி அமைப்பு வந்துடுதுங்க. பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் நீளம் அதிகங்க, காட்டினுடைய அகலம் கம்மி, ரோடு பேஸ் நீளம் ஜாஸ்திங்க. 600 அடி ரோடு பேஸ் வருதுன்னா அகலம் ஒரு 300 அடி வருங்க. அந்த மாதிரி அமைச்சிருது. இது வரைக்கும் தாங்க. இந்த மஞ்சள் காடெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து காடு. இதுதான் நம்மளுக்கு வாயு மூலைங்க. இந்த 5 ஏக்கராவுக்கு உண்டான வாயு மூலை நல்லா இருக்குது, கட்டாவில். இப்போ நம்ம வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறோங்க. அதாவது மேற்கு திசையில் மேற்கு பொலியில் போயிட்டுருக்குறோம். நல்லா வாழை இலை எடுத்துருக்குறாங்க. இலைக்கு விட்ருப்பாங்க போல்.
அதனால் இலையெல்லாம் அறுத்துட்டு வாழை வந்து இன்னும் தப்பு வாழையெல்லாம் இருக்குது. காடு நல்லா ஒரு செவ்வாய் டைப்பில் வந்துடுதுங்க. நீர்நிலையெல்லாம் நல்லா இருக்குது. நீங்களே பார்த்தீங்க, கிணத்துல தண்ணி மேலேயே கிடக்குது. இதில் 3 ஏக்கரை வந்து அறுவடைக்கு வந்துருச்சு. அந்த 2 ஏக்கரை பிரித்து தராங்க. நல்லா அட்ஜாயிண்ட்டு தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாழை வந்து விளைச்சலுக்கு இன்னும் வரல. அது கொஞ்சம் வயசு கம்மியான வாழை அந்த டைப்பில் இருக்குது. இப்போ இதிலிருந்து சின்ன வாழைங்க. இந்த சின்ன வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பரம்படிச்சுட்டு ஓலை போட்டு விட்டுருக்குறாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா சால் மரம், எல்லா மரத்துலேயுமே வந்து காய்ப்பு தான் பாருங்க. நல்ல காய்ப்பு. எல்லா மரமுமே காய்ப்பு தாங்க. காடு வந்து இப்படித்தான் இருக்குதுங்க. இதான் வந்து நீங்கள் பார்க்குறது தான் காட்டினோட வியூ பார்வைங்க. காடுனோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் நல்ல நீளமாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா பெரிய தென்னை மரங்க, அதுதான் தார் ரோடு. இப்போ மேகோட்டில் பொலி, அதாவது வரப்பு. நல்ல ஒரு நீள அகலம் உள்ள ஒரு நல்ல பரப்பளவில் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது தோட்டம் அமைஞ்சிருக்குது. தண்ணி ஏரியாங்க, தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ஏரியா முழுசுமே மஞ்சக்காட்டு மைனாக தாங்க. எல்லாம் ஃபுல்லாக மஞ்சள். நல்லா சிறப்பான வெள்ளாமைங்க. இல்லை மஞ்சள் வாழைன்னு சொல்லிட்டு நல்ல வெள்ளாமை. நம்மளுக்கு வந்து இந்த கல்லுக்கட்டிலிருந்து கீழே தான். இந்த பக்கம் நல்லா மஞ்சள், இந்த பக்கம் வாழை. நாம் பார்க்க வந்த காடு வாழை. இப்போ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி 5 ஏக்கராவில் 2 ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம். அப்படி தராங்க. 5 ஏக்கரா முழுசு வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த பொசிஷனில் தான் கொடுக்குறாங்க. நல்லா சிறப்பாக இருக்குதுங்க தோட்டம். தோட்டத்தினுடைய பார்வை பாருங்கள். கேப் விட்டு விட்டு நல்லா உழை போட்டு விட்ருக்குறாங்க. பரம்படிச்சு விட்டுருக்குறாங்க. இது வந்து பக்கத்து காட்டு கிணறு. கிணத்துல பாருங்க தண்ணி மேலே கிடக்குது. நம்ம முதல்ல வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தது இந்த நான் பார்க்க வந்த காட்டு கிணறு. இது வந்து பக்கத்து காட்டு கிணறு. எல்லா கிணத்துலையுமே தண்ணி நல்லா நிறைய மேலேயே இருக்குது. இந்த மண் பாருங்கள். இந்த பக்கத்து காடு உழவு போட்டு விட்டுருக்குறாங்க. பாருங்கள் மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அருமையாக இருக்குது. பக்கத்து காட்டு வாழை பாருங்கள், சிறப்பாக இருக்குதுங்க. அதே தான் நாம் பார்க்க வந்த காடும் மண் அருமையான மண். மண்ணில் எந்த குறைபாடும் இல்லை. காடு வந்து ரோடு மட்டத்தில் இருக்குதுங்க. ஒரு குழியோ ஏற்றமோ இல்லை. களிமண் செம்மண் கலந்த மாதிரி வருதுங்க மண். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க காட்டினோட அமைப்பு. தென்னை மரம், சால் மரம் ஒரு 70 மரம் அந்த கண்டிஷனில் தாங்க வரும். ஆனால் இள வயசு மரம் தாங்க எல்லாமே. காய் தென்னை மரத்தில் நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க. பாருங்கள் அருமையாக பிடிச்சிருக்குது. இப்போ நாம் இந்த காட்டினோட அக்னி மூலைக்கு வந்துட்டோங்க. இதுதாங்க நாம் பார்க்க வந்த காட்டினோட அக்னி மூலை. அக்னி மூலையும் ஜல மூலையும் தாரோடு முகப்பில் வந்துடுது.
இதுதாங்க நம்ம முதல்ல வீடியோ வந்து அந்த கடைசியில் இருந்து எடுத்துருந்தோம். இப்போ இந்த கடைசியில் இருந்து பார்க்குறீங்க. அருமையான காடுங்க. இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தோட்டம் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. காடு தோட்டம் தோப்பு துறவு ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபோன் நம்பரு 95 85 37 67 67ங்க. இது என்னோடய ஃபோன் நம்பரு. டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். இருந்தாலும் வந்து வீடியோவிலே சொல்லிடுறேன், உங்களுக்கு போய் சிரமமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இந்த தோட்டம் அருமையான தோட்டம், வாஸ்துபடி அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டத்தினோட விலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் விலை 60 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. 1 ஏக்கர் விலை 60 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாரோடு முகப்பு ஒரு 600 அடி வருங்க. இந்த தோட்டம் வந்து தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். நேரில் வந்து ஒரு டைம் பாருங்கள். தோட்டம் பிடிச்சா காட்டுக்காரர் இருக்கிறாரு. இப்போ காட்டுக்காரரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் நல்ல முறையாக பண்ணிக்கலாம். சிறப்பான தோட்டங்க. தோட்டத்தில் எந்த குறைவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அருமையான தோட்டம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.